இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை தேசிய பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் புதுச்சேரி மற்றும் வாசன் கண் மருத்துவமனை இணைந்து 40வது தேசிய கண்தான இருவார விழாவை முன்னிட்டு கண்தானத்தின் அவசியத்தை வலியுறுத்தி செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கண்களில் கருப்பு ரிபனை கட்டிக்கொண்டு தானம் கொடுத்து பார்வையற்றவர்களுக்கு கண்தானம் செய்யுங்கள் என்று வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார். திட்ட இயக்குனர் வர்ஷினி ஒபேலா கிரிதர கோபாலன், தேசிய பார்வையிழப்பு தடுப்பு திட்டம் புதுச்சேரி வாசன் கண் மருத்துவமனை சிறப்பு கண் மருத்துவர்கள் முகமது இப்ராஹிம் ஆசிப், மிருனாளினி, மேரி ஸ்டீஃபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக நலவழித்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் கலந்து கொண்டு 40வது தேசிய கண்தான இருவார விழாவை பேரணியாக கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வு பேரணியில் இந்திரா காந்தி மணக்குள விநாயகர், ராக் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள், வாசன் கண் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி தன்னார்வலர்கள் கண்களில் கருப்பு ரிபனை கட்டிக்கொண்டு கண்தான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்திக் கொண்டு விழிப்புணர்வு செய்தனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ரெட் கிராஸ் சொசைட்டி நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் ராமன் தலைமையில் யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம், ஆயுட்கால உறுப்பினர்கள் ஆரோக்கியசாமி, பிரேமேஷ்குமார், பிரபு திலகவதி மற்றும் சமூக ஆர்வலர் சமூகம் சரவணன், எலிசபெத் ராணி, கந்தசாமி இருசப்பன், சிவசங்கரன் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் பேரணியில் கலந்து கொண்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ரெட் கிராஸ் சொசைட்டி பொருளாளர் பாஸ்கரன் நன்றியுரை வழங்கினார். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் முகத்தில் கண்தான விழிப்புணர்வு ஓவியமாக வரைந்து விழிப்புணர்வு செய்தனர்.